வணக்கம் நண்பர்களே. ஸோ சூப்பரான ஒரு அப்டேட் தான். இட்லி கடை வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெளியேறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு எப்போவுமே தனுஷோடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தாலே ஒரு வைபாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒய் திஸ் கொலவெறியில் ஆரம்பித்த இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோடைய தாக்கம் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு வைபை வந்து தனுஷ் தக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறதா வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ 27ஆம் தேதி தனுஷ் ஃபேன்ஸுக்கு வேறு லெவலில் ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வந்து ரெடியாக இருக்குது. அந்த சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா செம வைபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல சறுக்கிக்கிட்டு இருக்கிற நம்ம விஜய் தேவரகொண்டா வந்து இந்த கிங்டம் கம்பேக் கொடுக்குமா அப்படின்னு வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரிப்பா, அக்கடா தேசத்தை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து விஜய் தேவரகொண்டா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மூவிஸ் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஒரு ஆள் அப்படின்னு அண்மையில் அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் பாவம் அவருக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இங்கே பேசுகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாரும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய கருப்பு படத்தோடைய டீசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளான்னைக்கு 23rd வருது. ஸோ டீசர் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதை பற்றி நம்ம வந்து டீசரை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக கருப்பு படத்தோடைய டீசரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.